ஒரு மனிதனுக்கு வந்து 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. ஆரம்ப கல்வியே 2ஆம் இடம் தான். ஆரம்ப கல்வி 2ஆம் இடம் தான். அப்ப அந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து நீச்சமாயிட்டாரு அப்படின்னா, இல்ல அந்த இடத்துல வந்து 2ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் இருக்குன்னா, ஆரம்ப கல்வி தடைபடும். ஆரம்ப கல்வி கண்டிப்பா தடைபடும். இதே 4 கூடவன் ஆட்சி உச்சம் பெற்றதுன்னா, அந்த ஆரம்ப கல்வி தடைபடும். 4 கூடவன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தான்னா, அந்த ஒரு ஆரம்ப ஒரு 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 9த்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, அப்படியே சிறந்து விளங்குவார். அப்படியா என் பையன் அப்படி ஒரு 5ஆம் வகுப்பே 2 தடவ அப்படி இப்படி ஒரு ஒரு வகுப்புக்கு 2 வருஷம், 3 வருஷம் படிச்சு படிச்சு வந்தாரு. ஆனா, ஒரு 9த்துக்கு மேல அதாவது 10த்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, படபடன்னு வந்துட்டாரு. அதேமாரி 9ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்க, 2 கோர்ஸ் முடிச்சிருப்பாரு. ஆரம்பத்தில ரொம்ப தடைப்பட்டுருக்கும். ஓரளவுக்கு 9த், 10த்துக்கு மேல நல்லா வந்திருக்கும். அது வந்து 9ஆம் இடம் வரும்போது 2 கோர்ஸ் நீட்டா முடிச்சிருப்பாங்க. அதான் சாதகம். அப்ப 2ஆம் இடம் அப்ப லக்னத்துக்கு 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துல வந்து ஒரு நீச்ச கிரகம் அங்க இருக்கு. ஒரு கிரகம் நீச்சமாயிருச்சு அப்படி சொன்னாலும் சரி. இப்ப தனுசு ராசிக்கு 2ஆம் இடம் யாருங்க? மகரம். ஆனா தனுசு ராசி லக்னாதிபதி 2ஆம் இடத்துல போய் நீச்சமாயிருவார். அப்ப ஆரம்ப கல்வி தடைப்பட்டு போயிருது அல்லவா? அப்படி. அப்ப அதே நேரத்துக்கு 3ஆம் இடம் ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தகுரியும், வீரியம் சொல்லக்கூடியது 3ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை தனியும். தகுரியுமே 3ஆம் இடங்க. இப்போ ஒருத்தரு கார் ஓட்டி பழகுறாரு. இப்போ டூ வீலர் ஓட்டி சைக்கிள் ஓட்டி பழகுறாரு, டூ வீலர் ஓட்டி பழகுறாரு. உடனே கார் ஓட்டி பழகி கார் வாங்கி போயிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா போனோம்னா சென்னையில் இருக்கும் பாரு, பெங்களூர் இருக்கும் பாரு, கோயம்புத்தூர் இருக்குன்னு சொல்லுவார். எப்படிங்க? அந்த 3ஆம் இடம் அவர் சாதனை பார்ப்பங்க சூப்பராக இருக்கும். 3 கூடை ஆட்சி உச்சம் பெற்றிருப்பான். நல்ல நிலைமையில் இருப்பார். 3 கூடை வந்து நல்ல ஒரு அமைப்பான இருக்கும். பாவகரகம் அவரை பார்க்காம இருக்கும். குரு பார்த்துட்டு இருப்பாங்க. போயிட்டுருப்பார். சில பேர் அதே அவர் கூடவே பிறந்தவர் பாருங்க, சைக்கிள் கூட ஓட்ட மாட்டார். டூ வீலர்லாம் ஓட்டவே மாட்டார். பயந்துக்கிட்டு ஐயோ வேணாம் நான் போகல. எங்கே போனாலும் அவரை கூட கூட்டிகிட்டு தான் போயிட்டு வரணும், கூட்டிகிட்டு தான் வரணும். பப்ளிக்கை வந்து 3ஆம் இடம் வீக்காக இருக்கிறவங்க, 3ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க எதை வேணால் செய்வாங்க. சரி 3ஆம் இடம் வந்து 3ஆம் இடம் நீச்சமாக இருக்குது. ஒரு பொண்ணு சாதத்தில் 3ஆம் இடம் நீச்சமாக இருக்குது. நகை நிறைய இருக்குங்க. 3ஆம் இடங்கிற என்ன நகை நட்டு ஆடையாக வரணும். ஆனால் அந்த பொண்ணு போடவே போடாது. பேங்க் லாக்கில் வச்சிடும். போடவே போடாது. ஏன் பயம். 3ஆம் இடம் நகையை போட்டு போனோம்னா எவனா அடித்து பிடிங்கிட்டாருன்னா சரி, அடித்து பிடிங்கிட்டு போயிட்டா பரவாயில்ல, நம்ம கொண்டுட்டானே என்ன சரி தூக்கிட்டு போய் அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு நகையே போடாது. சரி ஒரு ஆண்மகனுக்கு வந்து 3ஆம் இடம் வீக்காக இருக்குது. வண்டி வாகனமே ஓட்ட மாட்டார். பயம், நடுக்கம். 3ஆம் இடம் 3 கூடை 3ஆம் இடத்துல வந்து ஒரு கிரக நீச்சம், இல்லை 3 கூடையனே நீச்சம் பண்ணாலும் சரிங்க, தைரியமாக ஒன்றுமே பண்ண முடியாது. அவரை கோச்சிக்க வேண்டாம். ஒரு பொண்ணை அவரை நம்பி கொடுக்க முடியாதுங்க. 3ஆம் இடங்கிறது தான் தைரியம், வீரியம். ஒரு பொண்ணை திருப்திப்படுத்தக்கூடிய இடமே 3ஆம் இடம். அப்படிங்கும்போது எப்படிங்க ஒரு பொண்ணு கொடுப்பாங்க? அவர் வித்தியாசமாகவே இருப்பார். பேசுகிற கேரக்டர் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அப்படி பேசி பார்த்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க யோசனை பண்ணி பார்க்கலாங்க சொல்கிறாங்கன்ட்டு அவங்க வாட்டில் இருந்துக்குவாங்க. இதுதான் மேட்ரு. இப்போ 3ஆம் இடம் வந்து நீச்சமாகக்கூடாது. அந்த இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாகக்கூடாது. 2வது 3 கூட ஆட்சி உச்சம் பெறுந்தால் தைரியமான. அதாவது நான் சொன்ன பாருங்கள், சைக்கிள் ஓட்டி பழகுவார், டூ வீலர் ஓட்டுவார், கார் ஓட்டுவார். பார்த்திங்கன்னா திடீர்னு ரைஸ் செஞ்சுட்டு வெளியூரில் போயிட்டு வெளியூர்லேருந்து ஃபோன் பண்ணுவார், நான் இந்த ஊருக்கு வந்துக்கிறேன் அப்படின்பார். இதுதான் வந்து 3ஆம் இடங்கிறது தைரியம், வீரியம். 3ஆம் இடங்கிற ஆட்சி உச்சப்பட்ட நல்ல நிலைமை. 3ஆம் இடத்துக்கு கிரக நீச்சமாகக்கூடாது. 3ஆம் இடத்துல ஒரு கிரக நீச்சமாகக்கூடாது. இதாங்க. பெண்களாக இருந்து ஒரு 3ஆம் இடத்துல ஒரு கிரக நீச்சமாச்சுன்னா நகைகள்லாம் நிறையா இருக்குது, நகை போடவே மாட்டாங்க. நகை போட்டு வெளிலே போக மாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி நகை மாதிரியே கவரிங்கில் வாங்கி வச்சு வெளியே போட்டு போவாங்க. இதுதாங்க சாதகம். எப்படி பாருங்கள். 3ஆம் இடங்கிறது நகை நட்டு போட்டு போனால் நம்மளே கொண்டுருவாங்களோ, நகை நட்டை பிடிங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நகையே போட மாட்டாங்க. ஆனால் அதே பாருங்க கவரிங் போட்டு போவாங்க, போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையில் போவாங்க. இதாங்க வாழ்க்கை. சாதகம். சரி, இப்போ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு சாதகம் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் பேசப்படும். என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு என்னுடைய வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.